நீங்கள் அடிக்கடி என்கிட்ட கேட்ட ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க சர்க்கரை அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1/2 கிலோ பச்சரிசியை அரைச்சி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஈரமாவாக இருக்கணும். பாருங்கள், நல்ல ஈரமாவாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற மாவில் தான் நம்ம அதிரசம் செய்ய முடியும். பச்சரிசியை ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு நிழல்லையே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது, ஆனால் ஈரமாக இருக்கணும் அரிசி. அந்த பதத்துக்கு காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லைனா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சி சலிச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி மாவு ஈரமாக இருக்கணும். 1/2 கிலோ அரிசிக்கு 350 கிராம் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. வெள்ளை அதிரசமாக இருந்தாலும் 350 கிராம் வெல்லம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ 350 கிராம் அளவுக்கு சர்க்கரையை நான் வெயிட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். 100லேருந்து 150 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிரசம் செய்கிறதுக்கு 2 டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். ஒன்று, மாவு கரெக்டாக ஈரமாவு யூஸ் பண்ணணும். அரைச்சி உடனே செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவு காஞ்ச மாவாக இருந்தாலும் அதிரசம் வராது. இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பாகு எடுக்கிறது. ரொம்ப மெயினான ஒரு டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாகு எடுக்கிறத சொல்லலாம். பாகு பார்த்தீங்கன்னா தக்காளி பதத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க அதிரசம் செய்கிறதுக்கு. சர்க்கரையில் தூசி ஏதாவது இருந்தால் கரைஞ்சதும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இப்போ நான் குக் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சர்க்கரை கரைசலை இதில் விட்டு பார்த்தோம்னா தெரியும். பாருங்கள், அப்படியே தண்ணியில் கரைய ஆரம்பிக்குது. நம்ம அப்படியே உருட்டி எடுக்கணும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ தண்ணியில் விட்டு விட்டு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாகு இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சமாக பாகை எடுத்து இப்படி தண்ணியில் விட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நிறையாவே விட்டு பாருங்கள், அப்போ தான் கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 செகண்ட் மட்டும் தண்ணியில் அப்படியே விட்டுட்டு அப்புறம் நீங்கள் எடுக்கும்பொழுது கொலன்னு தக்காளி பதத்துக்கு வரணும். இதுக்கு பேர் தான் தக்காளி பதம். ரொம்ப கெட்டியாகிடுச்சுனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா அதிரசம் உடைய ஆரம்பிச்சிடும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது கூட ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சுக்கு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மணத்துக்காகவும் டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ மாவு கொட்டி கலந்துக்கலாம். ஈரமாவுங்கிறதுனால ரொம்ப உருண்டை கட்டாது. நம்ம கலந்து கொடுக்க அந்த உருண்டைகள் எல்லாம் நைஸாக மாவு ஆகிடும். அதனால் மாவு கொட்டிட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லா மாவுமே சேர்த்தாச்சு. கொஞ்சம் 2-3 டைம் மாவு விட்டு விட்டு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எல்லாம் நல்லா உருண்டை இல்லாமல் கலந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பார்க்க தான் இப்போ மாவு இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாளைக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றதுனால மாவு அதுக்குள்ளே கெட்டி ஆகிடும். நல்லா ஈரம் இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் இது ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி பாருங்கள், அப்படியே ரிப்பன் மாதிரி விழுது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதுக்கு மேலே நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். மாவு காயாமல் இருக்கும், அதுக்காக. இப்போ இதுக்கு மேலே சூடாக நம்ம எந்த ஒரு பிளேட்டும் போட்டு மூடி வைக்கக்கூடாது. தட்டு போட்டு மூடும் போது அந்த சூட்டுக்கு அந்த ஆவி தண்ணியாக மாறும் பார்த்தீங்களா? அது வேர்த்துரும்னு சொல்லுவாங்க. மாவில் அந்த தண்ணி பட்டு மாவு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் அதிரசமும் ஒழுங்காக வராது. நல்லா சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு மூடி கட்டி வச்சிட்டிங்கன்னா கூட அந்த ஆவி கீழே விழாது தண்ணி. ஒரு நைட் அப்படியே விட்டு எடுத்தாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கெட்டி ஆகிட்டு வந்திருக்கு. பொதுவாகவே அதிரசத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நைட் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலைல பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு நீங்கள் அந்த மாவை விட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம். அதிரசம் சூப்பராகவே வரும். இப்போ எடுக்கும்போது மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. அதிரசம் தட்டுறதுக்கு எனக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. ஒரு சிலர் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்க அப்படின்னா மாவு ஊற விட்டாலுமே ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் கொஞ்சம் ஈரமாவு நீங்கள் எக்ஸ்ட்ராவே அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக ஈரமாவு போட்டு மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிரசம் தட்டுற பதத்துக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈரமாவு எடுத்து வச்சுக்கோங்க. வாழை இலையோ இல்லை எண்ணெய் கவரு இல்லைனா இது போல் பட்டர் ஷீட்டோ நீங்கள் எடுத்துக்கிட்டு அதிரசம் தட்டிக்கலாம். எண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதிரசம் எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவை உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டு டக்குன்னு தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவாகவே அதிரசம் செய்கிறதுக்கு மாவு ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் காயறது ரொம்ப முக்கியமான ஒரு பதம்னு சொல்லலாம் அதிரசம் செய்கிறதுக்கு. நல்லா எண்ணெய் சூடு ஏறினதுக்கு அப்புறமா அதிரசம் போடுங்க. மாவு போட்டதுமே டக்குன்னு கொஞ்சம் மேலே எழும்பி வந்துடணும். அதுதான் கரெக்டான பதம். 2 பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்து நல்லா வெந்து வர வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறம் இது போல் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பூரி மாதிரி எழும்பி வரும் அதிரசம். அது நல்லா ப்ரெஸ் ஆகிட்டு உள்ளே இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் வெளில வந்துடும். கொஞ்சம் பெரிய கடாயை வச்சுக்கிட்டு நீங்கள் 2-3 அதிரசம் கூட தட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தடவை செய்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் செய்கிற மாதிரி நீங்கள்
ஒவ்வொரு அதிரசமாக நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தும் நீங்கள் செஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது போல் கரண்டியில் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஒரு சின்ன தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இது போல் அதிரசத்தை வச்சு நீங்கள் மேலே ஒரு ஃப்ளாட்டான கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்பொழுது இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். ரொம்பவும் எண்ணெய் ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அதிரசம் சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதிரசம் சாப்பிட ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக ட்ரை பண்ணிடலாம். ஒரு 3-4 டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். சர்க்கரை அதிரசம் வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக வந்து செய்ய முடியும். மாவை கரெக்டாக நீங்கள் ஈரமாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாகு கரெக்டாக தக்காளி பதத்துக்கு வர மாதிரி பாகை வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கரெக்டான பதத்தில் சூடாக இருக்கும்போது மாவு போட்டு அதிரசம் வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக அதிரசம் வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக எடுத்து செய்கிறதுலலாம் விருப்பம் இல்லை அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி அதிரசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கும். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள்.